கடந்த ஒரு வாரமா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே 3D இமேஜ், ரெட்ரோ ஸ்டைல் இமேஜ், விண்டோ ஸ்டைல் இமேஜ், ஹாலிவுட் இமேஜ் இந்த மாதிரியான இமேஜ் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஏஐல ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. நானோ பனானா இது வந்து ஜெமினில பண்றாங்க. இது சேஃபா? போன மாதம் ஆகஸ்ட்ல ஜெமினி வந்து 2.5 ஃப்ளாஷ் அப்படிங்கிற நானோ மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வேற லெவல் இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போ இருக்கிற ஏஐலே இதுதான் ரொம்ப சூப்பராக கரெக்டாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஒரு டைமில் ஜிப்லி இமேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எல்லாருமே வந்து ஜிப்லி இமேஜ் கிரியேட் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ட்ரெண்டுமே ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாட் ஜிபிடி வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்திருக்க நானோ பனானா ஏ வந்து அந்த ஃபேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்குது. அதனால இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜிப்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த டைம்ல ஜெமினி வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா கொடுக்காது. அதனாலே நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி வந்து டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்க நானோ ஏஐல வந்து ஃபேஸ் எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் ஃபேமஸ் ஆனனால கடந்த 2 வாரத்துல ஜெமினில 23 மில்லியன் டவுன்லோட் நடந்திருக்கு. 500 மில்லியன் இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சாட் பார்த்தாலும் சரி, ஆப் ஸ்டோர்னாலும் சரி, பிளே ஸ்டோர்னாலும் சரி, நம்பர் 1ல வந்து ஜெமினி தான் இருக்கு. இது வந்து ஜெமினிக்கு ஒரு பெரிய சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜலக் பாவனி அப்படிங்கிற ஒரு யூசர் அவங்களோட இமேஜை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் இமேஜ்ல வந்து அவங்க ஃபுல் ட்ரெஸ்மே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஷோல்டர் பக்கத்துல ஒரு மச்சம் இருந்திருக்கு. ஆனா இந்த ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுத்த இமேஜ்ல அந்த மச்சம் தெரிஞ்சிருக்கு. இதை குறித்து அவங்க வந்து ஒரு காணொலியுமே வெளியிட்டிருக்காங்க. இந்த விவரம் தனி உரிமை கவலைகளையும் ஏஐ உண்மையிலே இந்த அளவு யூகிக்க முடியும் அப்படிங்கறத பற்றியும் கேள்விகளையுமே எழுப்பியிருக்கு. ஐபிஎஸ் அதிகாரி விசி சஞ்சனார் தனிப்பட்ட புகைப்படங்களை பதிவேற்றத்திற்கு எதிராக எக்ஸ் தளத்துல வந்து எச்சரித்தும் இருக்கிறார். ஏன்னா டேட்டா வந்து போலியான வலைதளங்களுக்கு போய் சேரக்கூடும், தவறான பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சமீபத்துல கூகுள் வந்து அதோட டேட்டா பாலிசி அப்டேட் பண்ணிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மக்களோட டேட்டா வந்து ஏஐ ட்ரைனிங்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கு. இப்போ மக்களோட டேட்டா ஒரு நிறுவனத்திற்கு பயன்படும் போது மக்கள் எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கணும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?